ஹேபி டிண்டிட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நான் தாங்க உங்கள் ராகுல், நானும் இங்கே நலம். அப்புறம் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஸ்விக்கி ஓட்ட போகிறோம். அண்டு வந்து பார்த்திங்கன்னா நான் 1 மணி நேரத்தில் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இந்த வீடியோ பண்ண போகிறோம். நான் கரெக்டாக 12:45 ஆன்லைனுக்கு வந்துட்டேங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 மணிக்கு வந்து 5 நிமிஷம் இருக்கும்போது கரெக்டாக நமக்கு வந்து ஆர்டர் வந்துச்சு. நான் டக்குன்னு அக்செப்ட் பண்ணிவிட்டு நான் கிளம்பி வந்துட்டேங்க. அப்புறம் இப்போ மெசேஜ் வந்துருச்சு, ஏதோ டைம் ஆயிடுச்சுன்னு நினச்சி தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, இப்போ நம்ம வேகமாக போயிட்டு ஆர்டர் வந்து பிக்கப் பண்ணுவோம், அப்படியே போயிட்டு டெலிவரி பண்ணுவோம். அண்டு 1 மணி நேரத்தில் எவ்வளோ சம்பளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஸ்விக்கியில். ஓகேங்களா, அதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். அப்புறம் வந்து எவ்வளோ தூரம் போடுவாங்கன்னு தெரியல டெலிவரி லொக்கேஷன், ஏன்னா 50 ரூபா கொடுத்துருக்காங்க ஆர்டருக்கு. சரி ஓகேங்க, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ டைம் ஆயிடுச்சு, நம்ம வேகமாக போயிட்டு ஆர்டரை பிக்கப் பண்ணுவோம். ஓகேங்களா, வாங்க போகலாம். கிளம்பியாச்சுங்க. நம்மளோட ஆர்டரை பிக்கப் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம் வேகமாக. ஆர்டரை பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே கொண்டு போய் டெலிவரி பண்ணிவிட்டு எத்தனை ஆர்டர் எடுக்க முடியுமோ அத்தனை ஆர்டர் எடுக்கணுங்க. அப்போ ஏதோ ஒரு சவுண்டு வந்துச்சுங்க ஸ்விக்கி சைட்லேருந்து. என்ன சவுண்டுன்றதை பார்ப்போம். ஆர்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு, வந்து பிக்கப் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு தான் மெசேஜ் போட்டுக்கிறாங்க. ஓகேங்களா, சரி. இந்த 50 ரூபா ஆர்டர் எந்த இடத்துல போட்டிருக்காங்கன்னு வேறு தெரியல. 50 ரூபானா கண்டிப்பாக லொக்கேஷன் எங்கேயாவது கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அட்லீஸ்ட் ஒரு 20 நிமிஷமாச்சும் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். போட்ட பெட்ரோலில் காலியாயிருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பக்கத்துலேயே இருந்தால் சந்தோஷம், ஹாப்பி, லாபம் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஓகேங்களா அக்கா, இது ஆர்டருங்கக்கா. ஜீரோ 45ங்கக்கா. 16-12ங்கக்கா. எடுத்துக்கிறேங்கக்கா. அந்த ஆர்டர் நம்ம முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு செல்லுக்கு வந்துடும். அதையும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃப்ளோட்டிங் கேஷ் வந்து ஹையாக தான். அதனால வந்து இப்போ நம்ம அந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் கேஷில் வந்து சேர்ந்துக்கும். அந்த காசு நம்ம வாங்கினோமா, அப்படி சேரும்போது அந்த லிமிட்டை தாண்டும் போது நம்மளோட அக்கௌண்ட்டு பிளாக் ஆயிரும். மறுபடியும் டெபாசிட் பண்ணி தான் அன்பிளாக் பண்ணணும். அதுக்கு இப்போயே நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஒரு சில மணியை. ஓகேங்களா, இப்போ வந்து கரெக்டாக 1055 ரூபா இருக்குது நம்மளோட கரண்ட் பேலன்ஸு. லிமிட்டு 1059 ரூபா தான் இருக்கணும். ஓகேங்களா, நான் வந்து அதிகமாக அனுப்பிவிடவே மாட்டேன், கரெக்டாக வச்சுக்குவேன். ஸ்விக்கியாக இருக்கட்டும், சொமேட்டோ இருக்கட்டும், அவ்வளோ சீக்கிரத்தில் யாருக்கும் அந்தளவுக்கு விட்டு தந்துட மாட்டேன். பேக்கெட் மணியாக இருக்கட்டும், ஃப்ளோட்டிங் கேஷாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் என் பேக்கெட் விட்டு அந்த அவ்வளோ சீக்கிரத்தில் நான் விடவே மாட்டேன் லாபத்தை. அவனுங்களே லிமிட்டை குறைப்பாங்க ஒரு சில டைம்லாம். அந்த மாதிரி டயத்தில் வேறு வழியே இல்லை, நம்ம கட்டி தான் ஆகணுன்ற பட்சத்தில் நம்ம கட்டிடுவோம். இப்படி தான் என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோலேயே, 2 வீடியோக்கு முன்னாடி நினைக்கிறேன் அந்த வீடியோ நான் போட்டது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இதிலே கொடுத்துட்டாங்க 229 ரூபான்னு சொல்லி போட்டாங்க. இவ்வளோ தான் நம்ம வந்து கேஷ் கலெக்ட் பண்ண போகிறோம் அவங்ககிட்ட. அப்போ இந்த 229 ரூபா தான் அந்த ஃப்ளோட்டிங் கேஷ்லேருந்து ஆட் ஆகிக்கும். நம்ம 229 ரூபா இப்போ சென்ட் பண்ணி ஆகணும், வேறு வழியே இல்லை. நம்ம காசு வாங்கிட்டு அதுக்கப்புறம் சென்ட் பண்ணுவோம், இப்போ வேண்டாம். ஓகேங்களா, இப்போ நம்ம வாங்க லொக்கேஷனுக்கு போவோம். இப்போ எந்த இடத்துல போட்டிருக்கிறாங்கன்னு தெரில ஆர்டரு. எவ்வளோ தூரம் போகணுன்னு தான் பயமாக இருக்குது. 50 ரூபா ஆர்டரில் 16 நிமிஷம் சொன்னேன்ல, 16 நிமிஷங்க. போட்ட பெட்ரோல் காலியாக. அக்கா, அருண்ராஜ்னு யாராவது இருக்காங்கம்மா? அருண்ராஜுக்கா, அருண்ராஜ்னு யாராவது இருக்கிறாங்க? அருண்ராஜ்னு யாராவது இருக்கிறாங்கன்னு கேட்டேங்க. அருண்ராஜ் ஆர்டர் போட்டிருக்கிறாங்க. அப்படி தான் இருக்குதுங்க. யார் இல்லையாங்க அப்படி?
சரி விடுங்க, நான் கால் பண்ணிக்கிறேன். ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டதீங்க இல்லைங்க? வந்துட்டேங்க ப்ரோ, கடைக்கிட்ட தான் நிற்கிறேன். அப்படிங்களா? எந்த இடத்துல வரணும்? எவ்வளோ தூரம் ஆல்ரெடி வந்துட்டோம். வச்சு செய்கிறாங்கப்பா. இன்கரெக்ட் கஸ்டமர் அட்ரஸை கொடுத்து ரிப்போர்ட் பண்ணால் தான் நமக்கு ஏதாவது காசு தருவாங்க, இல்லைன்னா காசு எதுவும் தர மாட்டாங்க. சூஸ் ஒன் ஆஃப் த ஆப்ஷன் பிலோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வருது. ஹெல்ப் செக்ஷனில் போய்ட்டு தான் கேட்டுருக்கிறேன் இன்கரெக்ட் கஸ்டமர் அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஏபிள் டு ஃபைண்ட் கஸ்டமர்ஸ் லொக்கேஷன்ஸ், கஸ்டமர் இஸ் ஆஸ்கிங் டு கம் டு எ டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதனால் நம்ம இப்போ அங்கே போகணும். யூ வில் பி பெய்டு மோர் ஃபார் ட்ராவலிங் த அடிஷ்னல் டிஸ்டன்ஸ் அஸ் ஆஸ்க்டு ஃபார் பை த கஸ்டமர். அதாவது கஸ்டமர் வந்து எவ்வளோ தூரம் வர சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற சார்ஜ் தரேன்ட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கோசரம் தான் நான் இப்போ ஹெல்ப் செக்ஷனில் போய்ட்டு சொன்னேன். எஸ் ஐ வில் டெலிவர் டு த நியூ லொக்கேஷன் ஃபார் மோர் மணி அப்படின்னு சொல்லி போடுறேன். ஓகேங்களா? கிரேட், ப்ளீஸ் கன்டினியூ டு த ஆர்டர் அப்படின்னு சொல்லி வருது. கிரேட்டு கொடுத்துட்டு ஷேர் ஃபீட்பேக் சொல்லிடலாம். ஓகேங்களா? இப்போ நமக்கு வந்து காசு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். இதில் நம்ம போகணும். புது அட்ரஸ் வந்து நமக்கு வந்துருக்குது. இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணிவிட்டு புது அட்ரஸ் நம்ம இப்போ கஸ்டமர் ரெக்வஸ்ட்டு இப்படி போகணுமாம்மா, இன்சைடு போட்டணும் ஏதோ போட்டுக்கிறாங்கப்பா, எப்படி போகிறதுன்னு தெரியல. எக்ஸ்ட்ரா நம்ம காசு வருன்ட்டாங்க, அது போதும், வாங்க நிம்மதியாக போகலாம். இதுக்கோசரம் தான் நம்ம ஹெல்ப் செக்ஷனில் போய்ட்டு கேட்குறதுன்னு வச்சிங்களேன். அப்படியே தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே அவங்க கேட்குற அட்ரஸுக்கு அப்படியே போயிடுவீங்க. ஸோ அந்த தப்பு பண்ணாதீங்க. ஹெல்ப் செக்ஷனில் போய்ட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் வரேன்னு சொன்னாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து மணி வந்து கொஞ்சம் அதிகமாக பே பண்ணுவாங்க. நமக்கு பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்னு. 50 ரூபா நம்ம ஆர்டர் எடுத்தோம், இப்போ போகிறதுக்கு எவ்வளோ சேர்த்து எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாமா? ஸ்விக்கியோட பிரச்சனையே இதுதான் ப்ரோ. ஸ்ட்ரைட்டாக உங்களோட நம்பர் என்கிட்ட கொடுக்கவே மாட்டானுங்க. எத்தனை கால் பண்ணேன், அங்கேயே சொல்கிறது கால் பண்ணேன். புரியுதுங்க ப்ரோ. சரிதாங்க ப்ரோ. எவ்வளோ ஆச்சுன்னு பார்க்குற நிமிஷம்? 230 ப்ரோ. ஆமாம் ப்ரோ, 229 ரூபா. ஓகேவா ப்ரோ? 100 ரூபா. சரி ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. மோரில் போயிட்டு ஃப்ளோட்டிங் கேஸில் போயிட்டு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 220 ரூபா கட்ட போகிறோம். ஐயோ, அவசரப்பட்டு நான் எனக்கு கொடுத்த காசை போட்டேன். 229 ரூபான்னு போடணும். நான் வந்து பார்த்திங்கன்னா 230 சொல்லி போட்டேன். கேஷ் கலெக்டடுன்னு சொல்லி போட்டுருணும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி கம்ப்ளீட் கொடுத்திங்கன்னா வேலை முடிஞ்சுது. இப்போ நான் அந்த 220 ரூபா பே பண்ணேன் இல்லையா அவங்களுக்கு, அந்த காசு வந்து கழிஞ்சு 3 ரூபாங்க. நம்ம இது சுற்றி ட்ராவல் பண்ணி வந்ததுக்கு 3 ரூபா தந்துருக்குறானுங்க. இப்போ வந்து என் ஃப்ளோட்டிங் கேஸில் போய் பார்த்தோம்னா இப்படி போய் பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், கரெக்டாக 945 ரூபா இருக்குது இன்னும். ஓகேங்களா? 945 ரூபாவா? 220 பே பண்ணேன். ஓகே, கரெக்டு தான். ஓகேங்களா? ஒன்றும் பெருசெல்லாம் இல்லை. நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லொக்கேஷன் அனுப்பியிருந்தாங்க. அந்த லொக்கேஷனில் போய் நின்றுட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கிக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணேன். அப்படி ரிப்போர்ட் பண்ணும்போது நீங்கள் இந்த ஆர்டரை வந்து எடுக்க விருப்பம் இருந்தால் எடுங்க, அப்படி இல்லைன்னா கேன்சல் கூட பண்ணிக்கங்க உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. நான் வந்து எடுக்கிறேன்னே சொல்லிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டு தந்துடுவேன்னு சொன்னாங்க. நானும் இவ்வளோ தூரம் வந்தேன். வந்துட்டு காசு கம்ப்ளீட்லாம் கொடுத்து பார்த்தா 3 ரூபா தான் வந்திருக்குது நமக்கு காசு. வெறுப்பாக தான் இருக்குது. சரி ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆர்டருக்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50 நிமிஷம் ஆகி போச்சுங்க. இப்போ நான் மறுபடியும் நான் உள்ளுக்குள்ளே பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு இங்கேருந்து போகிறதுக்கே மறுபடியும் ஒரு 15 நிமிஷம், 1/4 மணி நேரத்துலேருந்து ஒரு 20 நிமிஷம் ஆயிரும். ஓகேங்களா? அங்கே போயிட்டு நான் இன்னொரு ஆர்டர் எடுத்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 ரூபாச்சும் இன்றைக்கி சம்பாதிக்கணுங்க. ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 80 ரூபாச்சும் வேணும் இல்லையா? இப்படி அனுப்பிவிட்டாங்கன்னா நம்ம என்ன தாங்க பண்ண முடியும்? பக்கத்தாலேயே கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. இவ்வளோ தூரம் சேலத்துக்கே வந்தாச்சுங்க கிட்டத்தட்ட. ஓகேங்களா? சரி ஓகே, நம்ம வாங்க அடுத்த ஆர்டர் வேகமாக போயிட்டு ஒரே ஒரு ஆர்டர் மட்டும் எடுப்போம். எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல. 1 மணி நேரம் தான் நம்ம சொல்லி வச்சுருந்தோம். ஆனால் இன்னொரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணி இன்னொரு ஆர்டர் எடுத்துகிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு போகலாம். ஓகேங்களா? சரி, அப்படியே நம்ம கிளம்புவோம். வாங்க போகலாம். ஆக்சுவலாக நம்ம 2வது ஆர்டர் வந்து அக்செப்ட் பண்ணியாச்சுங்க. எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 53 ரூபா வந்துருக்குது. நம்ம ரொம்ப தூரத்துக்கு முன்னாடி இருந்து வந்துகிட்டு இருக்கிறோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 53 ரூபா கொடுத்தாங்க. இப்போ டெலிவரி எங்கே கொடுக்க போகிறாங்க அதுதான் மேட்ரு. ஃபஸ்ட் ஆர்டர் கொடுத்த மாதிரி தயவுசெய்து கொடுத்துறாதீங்கடா. மறுபடியும் சேலத்துக்கு அனுப்பி விட்றாதீங்கடா டி. சரி வாங்க, அப்படியே உள்ளுக்குள்ளே போயிட்டு ஆர்டர் வாங்கிட்டு
அப்படியே கிளம்புவோம். ஒரே நிமிஷம் இப்போ நெட் இல்லை, கொஞ்சம் பார்த்துட்டு வந்தேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா செல்லு வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபி கேட்டுட்டாங்க, கடுப்பு ஏற்றுற மாதிரி. சரி அண்ணா எப்படி இருக்கிறீங்க? ஆமாம், இன்னைக்கு ஸ்விக்கி மொட்டையை அடிச்சுட்டான், உள்ளுக்குள்ள செல்ஃபி கேட்டுருச்சு. மொட்டையை போட்டு எங்கே உள்ளுக்குள்ள போய் காட்டுறேன்னு சொல்லிட்டு தான் வெளியே வந்துட்டேன். எங்கே போட்டிருக்காங்க உங்களுக்கு ஆர்டரு? இப்போ போட்டாங்கண்ணா, எவ்வளோ தூரம் போயிட்டு வந்துட்டேன். விட்டா சேலத்துக்கே போயிருப்பேண்ணா. பாலப்பட்டி அங்கே போட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு லொக்கேஷன் அங்கே கொடுத்துருந்தாங்க, வேறு ஒரு பக்கம் டீ ஸ்டால்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கொடுத்துருந்தாங்க ஒரு லொக்கேஷனை. அங்கே போனால் அப்புறம் இந்த மாதிரி நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன், பார்க்கலீங்களா? அப்படி கேட்டாங்கண்ணா. சரி அதிகமாக காசு தரேன், நாங்கள் போகிறதுக்கு காசு தரேன் நாங்கள். சரி நானும் கொடுத்துட்டேன். 3 ரூபா வருதுங்கண்ணா. ஆமாண்ணா, நம்ம கம்முன்னு கேன்சல் பண்ணி தான் என்னங்கண்ணா இருக்கும். நமக்கு அவ்வளோ தூரம் போனதுக்கு காசு வருமா? அதுக்கு வந்துருமாங்கண்ணா? ஓகேண்ணா, அதுக்கு ஒரு பேட் வரும். இல்லாட்டி ஆர்டர் கேன்சல், சாப்பாடு நமக்கு தான். சாப்பாடு நமக்கு தான் வந்துருமாண்ணா? ஓ, அவங்க மேலே தப்பு இருந்தால் அப்படி வந்துடும். நம்ம மேலே தப்பு இல்லை, நம்ம என்ன ப்ரோட்டோகால் அதை ஃபாலோ பண்ணுறோம். ஓகேண்ணா, ப்ரொசீஜர் படி அவங்க தான் இன்கரெக்ட் அட்ரஸ் போட்டிருக்காங்க, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரி ஓகேண்ணா, சரி வேணாம். 5482 ப்ரோ. ஓகே, ஓகேவா? இப்போ இந்த ஆர்டர் எங்கே கொடுத்துருக்கானுங்கன்னா கொஞ்சம் பயமாக இருக்குது. 53 ரூபா கொடுத்துருக்கானுங்க. கடவுளே, பக்கமாக இருந்துட்டா பரவாயில்ல. பாவம் பார்த்து கொஞ்சம் தூரம் விட்டாங்கன்னா பரவாயில்ல. ஓ, மறுபடியும் சேலத்துக்குள்ளேயே தான் போகணுமா? ஏதோ வி ஷேப்பில் வருது மேப்பில். எங்கேயோ போவோம், வாங்க அக்கா சொல்கிற பக்கம் போவோம். ஆமாம், ராகுலுங்கிற பாருங்க. ராகுல் ஏஜென்சியா என்னன்னு தெரியல. சொல்லுங்க. ராகுல் ஏஜென்சி, எஸ்பிஎம் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க். இதுதான் பம்ப் 1/429 பைபாஸ் நியர். உள்ளுக்குள்ளே யாராவது போட்டிருப்பாங்களோ ஆர்டரு? ப்ரோ மேனேஜருக்கு இது ஆர்டர் போட்டிருப்பாங்கன்னு தெரியல. இருங்க ப்ரோ, எனக்கு பெட்ரோல் அடிக்கணும். அப்படியே இருக்கட்டும், வந்துடுறேன். இருங்க கொஞ்சம் பின்னாடி. சென்ட்ரல்லையா ப்ரோ? ஹலோ. ஹலோ ப்ரோ, நீங்கள் ஆர்டர் போட்ட இடத்துல தான் நிற்கிறேன், இந்தியன் ஆயில்கிட்ட. ஓகே ப்ரோ, சரி ஓகே ப்ரோ. எவ்வளோ இந்த ஆர்டருக்குன்னு பார்த்தீங்கன்னா 55 ரூபா. இப்போ ஜிபேயில் பண்ணிடுங்கண்ணா. அங்கேயாங்கண்ணா? பேடிஎம் பார் கொடுத்தாண்ணா? பேடிஎம் பார் கொடுத்தாண்ணா? சரி ஓகே அண்ணா. ஓகேண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 2 ஆர்டர் எடுத்தோங்க 50 ரூபாய்க்கு. ஆனால் இந்த 50 ரூபாவும் சேலம் ரோட்டில் ரொம்ப தூரம் தாண்டி, அதாவது புதன் சந்தையெல்லாம் தாண்டி ஒரு பக்கம் கூட்டிகிட்டு போச்சு மொதல் ஆர்டரு. அந்த லொக்கேஷனுக்கு போனதுக்கப்புறம் கஸ்டமர் இருந்து கால் அடித்து வேற ஒரு லொக்கேஷனுக்கு வாங்க, நான் மெசேஜ் போட்டுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் கால் பண்ணிக்கிட்டே இருந்தேன், நீங்கள் அட்டனே பண்ணல அப்படின்னு சொல்லி நம்ம மேலே சொன்னாங்க. அப்புறம் நான் அங்கே போனேன். ஸ்விக்கியில் வந்து பார்த்திங்கன்னா சில அந்த ஹெல்ப் செக்ஷனில் போயிட்டு அவங்கக்கிட்ட கேள்வி கேட்டேன். இந்த மாதிரி வந்து வேறு லொக்கேஷனுக்கு வர சொல்கிறாங்க, காசு தருவீங்களான்னு கேட்டேன். தருவேன் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நானும் போனேன். அது ஒரு விஷயம் ஓகேங்களா. அந்த மொதல் ஆர்டர் முடிஞ்சு அப்புறம் 2வது ஆர்டர் 53 ரூபா எடுத்தோம் வர வழியில் ஓகேங்களா. இதுவாச்சு கம்மி தூரத்தில் போடுவான்னு பார்த்தா 53 ரூபா கொடுத்தாங்க. ஓகே, அதுக்குன்னு மறுபடியும் அதே ரோட்லேயே ரொம்ப தூரம் விட்டாங்கன்னா மறுபடியும் நான் வீட்டுக்கு போகணும்ல.
ஓகேங்களா. நான் ஆஃப்லைனுக்கு வந்துட்டேன். மறுபடியும் நம்மளால இவ்வளோ தூரம்லாம் போயிட்டு இருக்க முடியாதுங்க. பெட்ரோல் அடிச்சிட்டேன். அப்புறம் நான் நைட்டு வந்து சொமேட்டோ ஓட்டலான்னு இருக்கிறேன் கொஞ்சம் நேரம். ஓகேங்களா. சொமேட்டோ ஓட்டிட்டு நாளையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி வந்து சேலஞ்சு பண்ண போகிறோம். நாளையிலேருந்து ஓட்ட போகிறோம். நாளைக்கு வந்து சொமேட்டோ, அதாவது இன்றைக்கி நைட் ஓட்டுறது நாளைக்கு வந்துடும் உங்களுக்கு காலையில். அப்புறம் நாளையிலேருந்து நான் வந்து கண்டினியூஸாக நான் வந்து ஸ்விக்கி சேலஞ்சு பண்ண போகிறேன். அதாவது 30 நாளைக்கு 30K சம்பாதிக்க முடியுமான்ற சேலஞ்சு தான் இது. ஓகேங்களா. இந்த சேலஞ்சில் வந்து நம்ம எவ்வளோ சம்பாதிப்போம் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். அதாவது டார்க் ட்ரூத்து இது என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நிறைய பேர் சொல்கிறாங்க 40,000 சம்பாதிக்க முடியும் அப்படி இப்படின்னு. அதெல்லாம் கிடையாதுங்க. அவ்வளோலாம் சம்பாதிக்க முடியாது ஸ்விக்கியை பொறுத்த வரைக்கும். லைவ் ப்ரூஃபாக தான் நான் இந்த சேலஞ்சு பண்ணலான்னு இருக்கிறேன். 30 நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா. கம்மிங் அப் வீடியோஸில் எல்லாத்துலேயும் அப்படி தான் பார்க்க போகிறீங்க. டே 1ல் ஆரம்பிப்போம் தெரிக்க. ஓகேங்களா. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து ஆஃப்லைனுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கிட்ட போயிட்டு நம்ம வந்து எவ்வளோ சம்பாரித்தோம் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஆனால் வேறு லெவல் உண்மையாகவே காத்திருக்குது. ஓகேங்களா. ஜஸ்ட்டு 2 ஆர்டர் தான் எடுத்தால் எவ்வளோ சம்பாரிச்சோன்றதை பார்ப்பீங்க. அண்ட் அந்த 2 ஆர்டர் எடுத்தனால எவ்வளோ லாஸுன்றது நமக்கு தான் தெரியும். பெட்ரோல் அடிச்சிட்டோம் மறுபடியும் 1 லிட்ரு. ஓகேங்களா. இப்படி நம்ம வந்து நம்ம நிலமை வந்து இவ்வளோ ஒஸ்ட்டாக போயிட்டுருக்குது. சரி, ஓகே. நான் வந்து அடுத்தது வந்து நைட்டுக்கு வந்து ரெடி ஆகும். இப்போ போயிட்டு சாப்பிட்டு நம்ம நைட்டு வந்து ரெடி ஆகும். சரி வாங்க, இப்போ அப்படியே போவோம். அப்படியே லைட்டாக ஒரு மியூசிக் கேட்டு அப்படியே ஜாலியாக வாங்க. நாமளும் அப்படியே ட்ராவல் பண்ணி போவோம். ஓகேங்களா. இப்போ எவ்வளோ நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஏர்னிங் செக்ஷனில் தொட்டுட்டு அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா சி டீட்டெயில்ஸுக்குள்ளே போயிட்டு பார்த்தோம்னா 108 ரூபா நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா. இதில் 11ஆம் தேதின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை தொட்டுட்டிங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 1 ஹவர் எவ்வளோ ஏர்னிங்ஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 108 ரூபா. 1 ஹவர்ஸ் 49 மினிட்ஸு. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/4 மணி நேரம் லேட்டு ஆர்டர் வர்றதுக்கு. மேக்ஸிமம் இன்றைக்கி எல்லாமே ட்ராவல் பண்ணுறதுக்கே சரியாக போச்சுன்னு வச்சிங்களேன். 108 ரூபா தான் சம்பாரித்தோம். 2 ஆர்டர் ரொம்ப தூரத்தில் விட்டானுங்க. நீ ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து அப்படியே ட்ராவலிங்லேயே தான் இருக்கும். வீடியோவில் வரப்போகிறது எல்லாமே ட்ராவலிங் தான். ஒன்லி ட்ராவலிங் மட்டும் தான் இருக்குது. நம்ம வந்து வீடியோ பிடிச்சது ஒன்றுமே கிடையாது. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம். 2 ஆர்டரும் 55, இன்னொன்று 53 ரூபா. ஓகேங்களா. இந்த 55 ரூபா கொடுத்தது தான் என்னால் ஏற்றுக்கவே முடியலைங்க. காசு அதிகமாக தரேன்னு சொன்னானுங்க. ஆனால் சர்ஜ் போனஸில் போட்டு அப்படி ஏமாற்றிட்டானுங்க. காசு தருவான்னு எதிர்பார்த்தேன். நான் கரெக்டாக ப்ரொசீஜர் படி தான் எல்லாம் பண்ணேன். அவனுக்கு தரேன்னானுங்க. கடைசியாக போயிட்டு கொடுத்ததுக்கப்புறம் தரவே இல்லைங்க, ஏமாற்றிட்டாங்க. சரி, ஓகே, நோ வரிஸ். சரி, அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சரி, ஓகேங்க. இப்போ இந்த விலாகை இதோட முடிச்சுக்கலாம். மறுபடியும் இன்னொரு சூப்பரான சொமேட்டோ விலாகில் சந்திப்போம். அது வரைக்கும் 3 விடை வருவது உங்கள் BTR. ஓகே, பாய்.